இணையத்தில் ஆடைகள் விற்பனை செய்வதாக கூறி பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாணந்துறை சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் அபரணியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு இளைஞர் என்று தெரிய வந்திருக்கு. அது மாத்திரமல்லாமல் பாணந்துறை பின்வத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டுதான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த சந்தேக நபரின் வங்கி கணக்கின் ஊடாக 1 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனை இடம்பெற்றிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறாங்க. டெலிகிராம் மூலம் ஆடைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு இணைப்பை அவர் கிளிக் செய்ததால அவர் பல லட்சம் ரூபாயை வெற்றி பெற்றதாகவும் கூறி சந்தேக நபர் அந்த முறைப்பாடு அளித்தவரிடமிருந்து மேலும் பல லட்சங்களை மோசடி செய்ததாக அவர் முறைப்பாடு அளிச்சிருக்கிறாரு. அதாவது இவர் ஆன்லைன்ல ஆடைகள் வாங்குறதுக்கு முயற்சித்த போது அவர் ஒரு இணைப்பை கிளிக் செய்ததால இவர் பல லட்சம் ரூபாய் வெற்றி பெற்றதாக தெரிய வந்திருக்கு. இந்த அடிப்படையில் அவர் அந்த பணத்தை, அதாவது வெற்றி பெற்ற பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலதிகமா சில பண வைப்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சந்தேக நபர் கூறியிருக்கிறாரு. சந்தேக நபருடைய கருத்துக்களை நம்பிய இந்த முறைப்பாடு அளித்த இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தவறான வழிநடத்தலுக்கு அமைய 10,99,000 ரூபாயை அந்த சந்தேக நபருக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இதன் பிறகுதான் சந்தேக நபர் தன்னிடம் மோசடி செய்தது தெரிய அந்த நபர் போலீசாரிடம் முறைப்பாடு அளிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் அந்த சந்தேக நபர் இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு.